பாய்க்குள்ள கட்டிட்டு வந்தவளை இந்த கோர பாயில இருந்து புடிச்சுட்டா. பாய் வாங்க வந்தவளே இந்த பாய்க்குள்ள இருந்து புடிச்சுட்டா. எத்தனை காட்டி வந்தீங்க சொல்லுங்கடி. 3 பேர் வந்தடா. 2 பேருக்கு ஆள் கிடைச்சிருச்சு. ஒரு காட்டேரி பைக்கு ஆள் கிடைக்கலடா. இந்த பாய்க்குள்ள தான்டா இருக்கு. பாய்க்குள்ள இருந்து பேய் பிடிச்சிருக்கா. யோ பூசாரி விவரமா கேளியா? எங்க பிடிச்சிச்சு சரித்திரத்தை சொல்லு. சொல்லல உன்னை இழுப்ப ஒருத்தர் இழுத்து வச்சு ஆணை அடிப்பேன். சொல்லுடி சொல்லு. ஆத்துமேட்ல கோரக்காடு இருக்குலடா. அங்க ஒரு ஆலமரம் இருக்குல்ல. அங்க நாங்க 3 பேரும் தூக்கு போட்டுக்கிட்டா. அந்த இடத்துக்கு அவன் கோர புல்லு அறுக்க வந்தாடா. அந்த கோர புல்லு வழியா பாய்க்குள்ள பாய் வாங்க வந்த 2 பேரையும் எப்படி எப்படி பாய்க்குள்ள இருந்தா புடிச்சிச்சு. இவகிட்ட பாய் வாங்க பேய் பிடிச்சுக்கோ. இந்தாடி அம்மா உன் பாய் நீயே வச்சுக்கோ. இந்தாடி அம்மா உன் பாய். ஐயோ இவட பாய வாங்கினா பேய் பிடிச்சிடும். யாரும் வாங்காதீங்க எல்லாரும் ஓடி இருங்க ஓடி இருங்க. பூசாரி சூட்டை பிடிச்சி வாய்க்குள்ள போய் மலை ஏற்றான். நாளைக்கு கெட்ட பஞ்சாயத்தெல்லாம் பாத்துக்கிறேன். என்னப்பா நீ பேசினபடி எங்களை கூட்டிட்டு வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இதுக்கு மேல ஆடணும்னா நீ காசு கொடுக்கணும்டா. 5 ரூபாய்க்கு இதுக்கு மேல ஆட முடியாதுடா. 5 ரூபாவா? எல்லாம் செட்டப்பா. உன்னை என்ன பண்றது பாரு. அம்மா வாங்க ஐயா வாங்க. பேயும் இல்ல ஒண்ணும் இல்ல எல்லாம் என் வியாபாரத்துக்கு. 50 ரூபா எந்த கேஸ் எடுத்தாலும் 50 ரூபா. 50 ரூபா 50 ரூபா எந்த கேஸ் எடுத்தாலும் 50 ரூபா. படித்த இளைஞர்கள் கிராமத்தை பக்கம் போகணும், அவங்களுக்காக சேவை செய்யணும்னு மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. அதனாலதான் நான் வக்கீலுக்கு படிச்சுட்டு உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன். 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா எந்த கேஸ் எடுத்தாலும் 50 ரூபா. என்னம்மா கேஸா? ஆமா சார். என் புருஷன் குடிச்சிட்டு வந்து ராத்திரி பகல்னு பார்க்காம என்ன போட்டு அடிக்கிறான் சார். ஓ திஸ் இஸ் டைவர்ஸ் கேஸ். அதாவது விவாகரத்து. சட்டப்படி உன் புருஷன் இருந்து உன்னை பிரிச்சு பண்றேன். உன் புருஷன் உன்னை குடிச்சிட்டு அடிக்க என்ன காரணம்? நீ யாராவது விரும்புறியா? ஆமா சார். ஹேய் லூஸ் பார்வதி வாட் ப்ராப்ளம்? என் மாமியார் குடும்பம் தாங்க முடியலங்க. என் புருஷன் பக்கத்துலயே போக விட மாட்டேங்கிறா. அவர் கூட அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விட மாட்டேங்கிறா. அப்படி இப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியல அப்படித்தானே? ஆமாங்க வக்கீல் ஐயா. நீ என்ன சொன்ன? எங்க வீட்டுக்காரரு. அதை விட கடைசியா என்ன சொன்ன? வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை வக்கீல் ஐயா. 40 ரூபா கொடுத்தா போதும். 10 ரூபா உனக்கு தள்ளுபடி. வரதட்சணை கேஸ் போட்டு உன் மாமியார் உள்ள தள்ளிடுறேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம். யார் கூட இருக்கலாம். பட் நானா கூட இருக்கலாம். நான் பரவாயில்ல. பரதேசி வக்கீலு சொல்ல மாதிரி தனம் முடிச்ச வைக்கிறோம்லாம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு திரிறாரு. அவனை எந்த கேஸ் தான் போடுறது? டேய் யாரா கூட்டத்துல பொடி வச்சு பேசுறது? வெளியே வேணா. இதோ வந்துட்டா. ஏயா கத்துன? அவ்வளவு அவசர கேஸா? உன் பூஞ்ச பார்த்தா பாவமா இருக்கு. உன் கேஸ் நானே இலவசம் நடத்துறேன். ஏய் என்ன பார்த்தா உனக்கு பாவமாவா இருக்கு? பாவமா ஆக்கிட்டடா. என்னையா சொல்ற? பவானி சமுக்காலத்தை விரிச்சு வித்துட்டு இருந்தவன இப்படி போட்டுக்கிற வச்சுக்கிறா. சென்னு மேல முனியப்பன் வாட் பிரதர்? உன் தாத்தை ஹைகோர்ட்ட கலக்கனா, ஒப்பே சுப்ரீம் கோர்ட்ட கலக்கனான்னு சொன்னீங்களா? இப்ப உன்னை இங்க பொறிக்கிற பொறியில இந்த ஊரே கலங்க போகுதுடா. பிரதர் மரியாதையா பேசு. அண்ணே யார் நீ? நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தீங்களா? மாமா மாமா அழைச்சு சொல்லுவாரா? சித்தப்பா பெரியப்பா. ஐயோ கலியா என்ன மறைஞ்சுதா? எங்கிட்டியா போனா? பேசும் என்ன வியாபாரத்துல கவுத்துன மாதிரி இப்ப யார் வியாபாரத்தடி கவுத்த போற? நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டி ஆத்தா. தாய்க்காரி பவானி சமுக்காலத்துடைய பவர் என்னங்கிறத காட்டு. ஏலா மீனாட்சி பாடுவரியா? ஏலா மீனாட்சி 7 கடல் தாண்டி 8வது கடல்ல நீ ஒளிஞ்சிருந்தாலும் சரி கம்ப ஊண்டியாவது வந்து கண்டுபிடிச்சிருவாண்டி இந்த கள்ளிப்பட்டி செல்லப்ப. அட ஏன் கத்துற? கூப்பிட அந்த காரியா. ஓ அந்த பாட்டியோட வீட்டுக்காரா? உட்காருங்க. இங்க ஒண்ணு உட்காந்து சம்பந்தம் பேச வரல, சண்டை போட்டு வந்தவள 2ல 1 கேட்க வந்துக்க. கூப்பிடுமா வட்டி பச்சு வச்சுக்கிட்டா. பாட்டி உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. என்னது? நமக்கு வீட்டுக்காரரா? இது என்ன புது கதையா இருக்கு? வாலா வா. ஏண்டி 50 வருஷமா ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே கட்டுல தூங்கிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்கு கம்ப தூக்கிட்டு வந்துட்டியா?
4 நாளா நாடி நரம்பெல்லாம் அந்து இருக்கு. இப்ப நீயா வர்றையா இல்ல தலைமசரை பிடிச்சு தரதரன்னு எடுத்துட்டு போவா? என்ன முடிய பத்தி எல்லாம் பேசுற? யார் நீ என்ன கூப்பிடுறதுக்கு? பாட்டி ஏதோ கோபப்பட்டாரு, அதுக்காக புருஷனே நீ யாருன்னு கேட்கலாமா? அவ கேப்பாமா, இது மட்டுமா கேப்பா? இன்னும் என்ன வேணாலும் கேப்பா. திடீர்னு நடுராத்திரில ஐஸ் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க கேப்பா. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா இல்லையான்னு கேளு பார்வதி. நீ என்ன வாங்கி தந்திருந்தாலும் சரியா, நான் இந்த வீட்டை விட்டு வர மாதிரி இல்ல. நீ என்ன கேள்வி கேட்டு போட்டாயா? நீங்க சொல்லு பார்வதி, அப்படி என்ன பெருசா கேட்டுவிட்ட? எங்க சாதிசால வழக்கப்படி 50 வயசுக்கு மேல ஜாக்கெட்டே போடப்படாது. 15 வருஷமா ரவுக்கிய போடாத திடீர்னு ஒரு நாள் ரவுக்கிய போட்டு முன்னால வந்து நின்னா. ஏண்டி புதுசா இப்படி ரவுக்கியெல்லாம் போடுறியே, நீ கிளவியா கோமரியான்னு கேட்டேன். இது தப்பா பார்வதி? கேட்கிறேன், நீ கிளவியா கோமரியான்னு சொல்லி யார் இந்த கிழவன் மானத்தை வாங்குறானே? என்னமா இங்க சத்தம்? ராசா வந்துட்டியா? இன்னைக்கு என்ன ஏண்டி கிளவி விட்டா 8 ஊரை வித்து புட்டு வாங்கி தின்னு முடியாடி. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றேன். யாருமா இவரு? பாட்டியோட வீட்டுக்காரர், அவங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. நல்ல வேலையா வந்தீங்க, உடனே கூட்டிட்டு கிளம்புங்க. என்ன ராஜா அப்படி சொல்லிவிட்டா? பாட்டியோட தொல்லை தாங்க முடியல. அம்மா நீங்க சாப்பாடு போடுங்க. வர மாட்டேன் அடம் பிடிப்பாங்க, உடனே இழுத்துட்டு கிளம்புங்க. ஏன் அருமா உனக்கு தெரியுது, இவளுக்கு தெரியலையா? யார் நீ? உன்ன என்னையா சொன்ன? நீ எனக்கு புருஷன், அவனுக்கு பொண்டாட்டியா? இல்ல. என்ன பொண்ணு பாத்தியா? இல்லப்பா. பரிசம் போட்டியா? இல்லத்தா. என்ன தொட்டு தாலி கட்டினியா? இல்லங்கக்கா. முதராத்திரியில உனக்கு பாலும் பழம் கொடுத்தனா? இல்ல தாயி. உன் பக்கத்துல பாய் விரிச்சு படுத்தனா? இல்லடா. பாவி உனக்கு புள்ளையா பெத்து கொடுத்தனா? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் எப்படிடா நீ என்ன புருஷன், அவனுக்கு பொண்டாட்டி? அது பெரிய கதைப்பா. கதையா? ஓய், ஒழுங்கு மரியாதையா நீ யாருன்னு சொல்லல, இந்த கோரப்பாலிய அமைக்க கொன்னுடுவேன். இந்த பவானி சமுக்காலத்துக்கிட்ட உன் கோரப்பாயோட பாச்சா ஒண்ணு செல்லாது புள்ள. பவானி ஜமுக்காலமா? நீ சென்னை மலை முடியப்ப இல்ல? நானேதான். ஏன் என் பொழப்புல கைய வச்ச? நீ மட்டும் என் பொழப்புல ஒரு லாரி மண்ணள்ளி போடல? என்னையா சொல்ற? ஆமா, நீ தந்தையில ஆட்டம் ஆடி பாட்டு பாடி என் பொழப்ப கெடுத்து இல்ல. ஏன் இப்படி கத்துற? அப்படித்தான் கத்துவேன், இன்னமும் கத்துவேன், இதுக்கு மேலையும் கத்துவேன். ஊரை கூப்பிடுவோம், வேகத்தை கலப்பேன். என்னடி புசு புசுன்னு காத்து விட்டுக்கிட்டு இருக்க? இப்பதாயா கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிக்கிட்டு இருக்கேன். சத்தம் போட்டு வெட்டி விட்டுறாதயா, மெதுவா பேசியா. அப்ப நான் சொல்றது கட்டுப்பாடு பார்வதி. சரி, நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுற. இனிமே நீ எந்த சொந்த பக்கம் வியாபாரம் பண்ண வரப்படாது. பவானி சமுக்காலம் தான் விற்கணும். இந்த சென்னிமலை முனியப்பனுடைய குடி உலகம் எங்கும் பறக்கணும். எல்லாரும் பவானி சமுக்காலத்துல தான் படுக்கணும். குடிச்சா கூட அதைய எடுத்து போட்டுக்கணும். சும்மா பாசப்புறா. அப்ப ஏன் பொழப்பு? வண்டியேறி பக்கத்து ஊருக்கு போ. சரி, அப்படின்னா எனக்கு ஒரு உதவி சரியா? என்ன பஸ் காசு கேக்குறியா? இந்த வீட்ல இருக்கிற ஆம்பளைக்கும் எனக்கும் என்ன லவ்ஸா? நடத்து நடத்து. யாத்த எங்க கேள்வி வேஷம் போட்டாலும் பக்கத்துல நெருங்க விடாம அவங்க அம்மா கறி கூடவே இருக்கா. நீதான் எப்படியாவது எங்க 2 பேரையும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் விடணும், அவ்வளவுதானே? போதும் போதும் போதும். நாளைக்கு ராத்திரி இந்த சென்னிமலை முனியப்ப பவானி சமுக்காலத்தோட வருவேன். அது ஒரு சமுக்காலத்தை எடுத்து கட்டில வச்சு 2 பேரும் பாடுங்க, அப்புறம் பாருங்க. பாட்டி உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. என்னது? நமக்கு வீட்டுக்காரரா? இது என்ன புது கதையா இருக்கு? வாடா வா. ஏண்டி 50 வருஷமா ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே கட்டில தூங்கிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்கு கம்ப தூக்கிட்டு வந்துட்டியா? 4 நாளா நாடி நரம்பெல்லாம் அந்து இருக்கு. இப்ப நீயா வர்றையா இல்ல தலைமசரை பிடிச்சு தரதரன்னு எடுத்துட்டு போவா? என்ன முடிய பத்தி எல்லாம் பேசுற? யார் நீ என்ன கூப்பிடுறதுக்கு? பாட்டி ஏதோ கோபப்பட்டாரு, அதுக்காக புருஷனே நீ யாருன்னு கேட்கலாமா? அவ கேப்பாமா, இது மட்டுமா கேப்பா? இன்னும் என்ன வேணாலும் கேப்பா. திடீர்னு நடுராத்திரில ஐஸ் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க கேப்பா. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா இல்லையான்னு கேளு பார்வதி. நீ என்ன வாங்கி தந்திருந்தாலும் சரியா, நான் இந்த வீட்டை விட்டு வர மாதிரி இல்ல. நீ என்ன கேள்வி கேட்டு போட்டாயா? நீங்க சொல்லு பார்வதி, அப்படி என்ன பெருசா கேட்டுவிட்ட? எங்க சாதிசால வழக்கப்படி 50 வயசுக்கு மேல ஜாக்கெட்டே போடப்படாது. 15 வருஷமா ரவுக்கிய போடாத திடீர்னு ஒரு நாள் ரவுக்கிய போட்டு முன்னால வந்து நின்னா. ஏண்டி புதுசா இப்படி ரவுக்கியெல்லாம் போடுறியே, நீ கிளவியா கோமரியான்னு கேட்டேன். இது தப்பா பார்வதி? கேட்கிறேன், நீ கிளவியா கோமரியான்னு சொல்லி. யார் இந்த கிழவன் மானத்தை வாங்குறானே? என்னமா இங்க சத்தம்?
ராசா வந்துட்டியா? இன்னைக்கு என்ன ஏண்டி கிளவி விட்டா 8 ஊரை வித்து புட்டு வாங்கி தின்னு முடியாடி. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில சொல்றேன். யாருமா இவரு? பாட்டியோட வீட்டுக்காரர் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காரு. நல்ல வேலையா வந்தீங்க, உடனே கூட்டிட்டு கிளம்புங்க. என்ன ராசா அப்படி சொல்லிவிட்டா? பாட்டியோட தொல்லை தாங்க முடியல. அம்மா நீங்க சாப்பாடு போடுங்க. வர மாட்டேன் அடம் பிடிப்பாங்க, உடனே இழுத்துட்டு கிளம்புங்க. ஏன் அருமை உனக்கு தெரியுது, இவளுக்கு தெரியலையா? யாரு நீ? உன்ன என்னையா சொன்ன? நீ எனக்கு புருஷன், அவனுக்கு பொண்டாட்டியா? இல்ல. என்ன பொண்ணு பாத்தியா? இல்லப்பா. பரிசம் போட்டியா? இல்லத்தா. என்ன தொட்டு தாலி கட்டினியா? இல்லங்கக்கா. முதராத்திரியில உனக்கு பாலும் பழம் கொடுத்தனா? இல்ல தாயி. உன் பக்கத்துல பாய் விரிச்சு படுத்தனா? இல்லடா. பாவி உனக்கு புள்ளையா பெத்து கொடுத்தனா? இல்ல இல்ல இல்ல. அப்புறம் எப்படிடா நீ எனக்கு புருஷன், அவனுக்கு பொண்டாட்டி? அது பெரிய கதைப்பா. கதையா? ஓய், ஒழுங்கு மரியாதையா நீ யாருன்னு சொல்லல, இந்த கோரப்பாலிய அமுக்கி கொன்னுடுவேன். இந்த பவானி சமுக்காலத்துக்கிட்ட உன் கோரப்பாயோட பாச்சா ஒண்ணும் செல்லாது புள்ள. பவானி ஜமுக்காலமா? நீ சென்னை மேல முடியப்ப இல்ல? நானேதான். ஏன் என் பொழப்புல கைய வச்ச? நீ மட்டும் என் பொழப்புல ஒரு லாரி மண்ணள்ளி போடல. என்னையா சொல்ற? ஆமா, நீ தந்தையில ஆட்டம் ஆடி பாட்டு பாடி என் பொழப்ப கெடுத்து இல்ல. இப்படி கத்த? அப்படித்தான் கத்துவேன், இன்னமும் கத்துவேன், இதுக்கு மேலையும் கத்துவேன். ஊரை கூப்பிடுவோம், வேகத்தை கலப்பேன். என்னடி உசு புசுன்னு காத்து விட்டுக்கிட்டு இருக்க? இப்பதாயா கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டிக்கிட்டு இருக்கேன். சத்தம் போட்டு வெட்டி கோரப்புள்ள கட்டிட்டு வந்தவளே, இந்த கோரப்பாயில இருந்து புடிச்சுட்டா. பாய் வாங்க வந்தவளே, இந்த பாய்க்குள்ள இருந்து புடிச்சுட்டா. எத்தனை காட்டி வந்தீங்க சொல்லுங்கடி. 3 பேர் வந்தாண்டா. 2 பேருக்கு ஆள் கிடைச்சிருச்சு, ஒரு காட்டேரி பைக்கு ஆள் கிடைக்கலடா. இந்த பாய்க்குள்ள தாண்டா இருக்கு. பாய்க்குள்ள இருந்து பேய் பிடிச்சிருக்கா? யோ பூசாரி, விவரமா கேளியா? எங்க பிடிச்சிச்சு சரித்திரத்தை சொல்லு. சொல்லல உன்னை இழுப்ப ஒருத்தர் இழுத்து வச்சு ஆணி அடிப்பேன். சொல்லுடி சொல்லு. ஆத்துமேட்ல கோரக்காடு இருக்குலடா, அங்க ஒரு ஆலமரம் இருக்குல்ல, அங்க நாங்க 3 பேரும் தூக்கு போட்டுக்கிட்டா. அந்த இடத்துக்கு அவன் கோரப்புல்லு அறுக்க வந்தாடா. அந்த கோரப்புல்லு வழியா பாய்க்குள்ள பாய் வாங்க வந்த 2 பேரையும் எப்படி எப்படி பாய்க்குள்ள இருந்தா புடிச்சிச்சு? இவகிட்ட பாய் வாங்க பேய் பிடிச்சுக்கோ. இந்தாடி அம்மா உன் பாய் நீயே வச்சுக்கோ. இந்தாடி அம்மா உன் பாய். ஐயோ, இவட பாய வாங்க பேய் பிடிச்சிரும். யார் வாங்காதீங்க, எல்லாரும் ஓடி இருங்க, ஓடி இருங்க. கூட்டாளி சூரத்தை பிடிச்சு வாய்க்குள்ள போய் மலை ஏற்றா. நாளைக்கு கெட்ட பஞ்சாயத்தெல்லாம் பாத்துக்கிறேன். என்னப்பா நீ பேசினபடி எங்களை கூட்டிட்டு வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இதுக்கு மேல ஆடணும்னா நீ காசு கொடுக்கணும்டா. 5 ரூபாய்க்கு இதுக்கு மேல ஆட முடியாதுடா. 5 ரூபாவா? எல்லாம் செட்டப்பா. உன்னை என்ன பண்றது பாரு. அம்மா வாங்க, ஐயா வாங்க. பேயும் இல்ல ஒண்ணும் இல்ல, எல்லாம் என் வியாபாரத்துக்கு. உன் தாத்தை ஹைகோர்ட்ட கலக்கினா, ஒப்பே சுப்ரீம் கோர்ட்ல கலக்கினான்னு சொன்னீங்களா? இப்ப உன்னை இங்க பொறிக்கிற பொறியில இந்த ஊரே கலங்க போகுதுடா. பிரதர் மரியாதையா பேசு. அண்ணே யார் நீ? நான் ஒரு பணக்கு பிறந்தீங்களா? மாமா மாமா அழைத்து சொல்லுவாரா? சித்தப்பா பெரியப்பா ஐயோ கலியா என்ன மறைஞ்சுதான்? எங்கிட்டயா போனா? பேசும் என்ன வியாபாரத்துல கவுத்துறது மாதிரி இப்ப யார் வியாபாரத்தடி கவுத்த போற? நீ எங்க போனாலும் விட மாட்டேன்டி ஆத்தா. பாய்க்காரி, பவானி சமுக்காலத்துடைய பவர் என்னங்கிறத காட்டு. ஏலா மீனாட்சி, பாடி வரியா? ஏலா மீனாட்சி, 7 கடல் தாண்டி 8வது கடல்ல நீ ஒளிஞ்சிருந்தாலும் சரி, கம்ப ஊண்டியாவது வந்து கண்டுபிடிச்சிருவாண்டி இந்த கள்ளிப்பட்டி செல்லப்ப. அட ஏன் கத்துற? கூப்பிடு அந்த காரியா. ஓ, அந்த பாட்டியோட வீட்டுக்காரா? உட்காருங்க. இங்க ஒண்ணு உட்காந்து சம்பந்தம் பேச வரல, சண்டை போட்டு வந்தவள 2ல 1 கேட்க வந்துக்க. கூப்பிடுமா வட்டி 50 ரூபா. எந்த கேஸ் எடுத்தாலும் 50 ரூபா. 50 ரூபா 50 ரூபா. எந்த கேஸ் எடுத்தாலும் 50 ரூபா. படித்த இளைஞர்கள் கிராமத்தை பக்கம் போகணும், அவங்களுக்காக சேவை செய்யணும்னு மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு.
அதனாலதான் நான் வக்கீலுக்கு படிச்சுட்டு உங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன். 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா, எந்த கேஸ் எடுத்தாலும் 50 ரூபா. சார். என்னம்மா கேஸா? ஆமா சார், என் புருஷன் குடிச்சிட்டு வந்து ராத்திரி பகல்னு பார்க்காம என்ன போட்டு அடிக்கிறான் ஓ, சார். this is டைவர்ஸ் கேஸ். அதாவது விவாகரத்து. சட்டப்படி உன் புருஷன் இருந்து உன்னை பிரிச்சு பண்றேன். உன் புருஷன் உன்னை குடிச்சிட்டு அடிக்க என்ன காரணம்? நீ யாராவது விரும்புறியா? ஆமா சார். ஹேய் லூஸ் பார்வதி, வாட் ப்ராப்ளம்? என் மாமியார் குடும்பம் தாங்க முடியலங்க. என் புருஷன் பக்கத்திலேயே போக விட மாட்டேங்கிறா. அவர் கூட அப்படி இப்படின்னு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விட மாட்டேங்கிறா. அப்படி இப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியல, அப்படித்தானே? ஆமாங்க வக்கீல் ஐயா. நீ என்ன சொன்ன? எங்க வீட்டுக்காரரு. சரி, அதை விடு. கடைசியா என்ன சொன்ன? வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை. வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை. வக்கீல் ஐயா. இன்னொரு தடவை. வக்கீல் ஐயா. 40 ரூபா கொடுத்தா போதும். 10 ரூபா உனக்கு தள்ளுபடி. வரதட்சணை கேஸ் போட்டு உன் மாமியார் உள்ள தள்ளிடுறேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம், யார் கூட இருக்கலாம், பட் நானா கூட இருக்கலாம். நான் பரவாயில்ல. பரதேசி வக்கீலு, சொல்ல மாதிரி தனம் முடிச்ச வைக்கிறோம்லாம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு திரியாரு. அவனை எந்த கேஸ்ல போடுறது? டேய், யாரா கூட்டத்துல பொடி வச்சு பேசுறது? வெளியே வாடா. இதோ வந்துட்டா. ஏயா கத்துன? அவ்வளவு அவசர கேஸா? உன் பூஞ்ச பார்த்தா பாவமா இருக்கு. உன் கேஸ் நானே இலவசமா நடத்துறேன். ஏய், என்ன பார்த்தா உனக்கு பாவமாவா இருக்கு? பாவமா ஆக்கிட்டடா. என்னையா சொல்ற? பவானி சமுக்காலத்தை விரிச்சு வித்துட்டு இருந்தவன இப்படி போட்டுக்கிற வச்சுக்கிறா. சென்னி மேல முனியப்பன். வாட் பிரதர்?